தற்போதைய அண்மை செய்தி. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனம் பேருந்தின் மீது மோதி அதில் பயணித்த 2 கல்லூரி மாணவர்களும் உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் பிரதாப் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பிரதாப், உங்க தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நல்லாம்பாளையம் பேருந்து நிறுத்தம் அருகே பாக்குமட்டை தயாரிக்கும் நிறுவனம் அருகில் ராசிபுரத்தில் இருந்து யமகா எம்டிஎம் மோட்டார் சைக்கிளில் 2 மாணவர்கள் வந்துள்ளனர். கேஎஸ்ஆர் கல்லூரியில் படிக்கும் பிடெக் ஐடி முதலாம் ஆண்டு படிக்கும் பூந்தமிழ் என்ற மாணவனும், வேலுக்குறிச்சி அருகே உள்ள மலைவேப்பங்குட்டை பகுதியை சேர்ந்த ராகுல் 20 வயதுடைய மாணவனும் ராசிபுரம் திருவள்ளூர் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பிஎஸ் இயற்பியல் பிரிவில் பயின்று வந்திருந்தனர். 2 மாணவர்களும் கல்லூரிக்கு செல்வதற்காக ராசிபுரத்தில் இருந்து மோட்டார் சைக்கிளில் ஒன்றாக திருச்செங்கோடு நோக்கி வரும்பொழுது 2 சக்கர வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே பவானியில் இருந்து திருச்செங்கோடு வழியாக ராசிபுரம் நோக்கி செல்லும் தனியார் எஸ்பிஏ பேருந்து மீது நேருக்கு நேர் மோதிய விபத்தில் கல்லூரி மாணவர்கள் தூக்கி வீசப்பட்டு இருவரும் சம்பவ இடத்திலே உயிரிழந்தனர். விரைந்து வந்த காவல்துறையினர் இவரது உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து சம்பவம் குறித்து எலசிபாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி பிரதாப்.